நாங்க இப்பதான் ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே வந்து மாறி வந்துட்டு இருக்கோன்றாங்க. இன்னொரு இதோட சேர்ந்த ஒரு கேள்வி நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, மாநில அரசுகளை கலைக்கணும், இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வந்தான்னும் பொழுது இதுல பாஜக மாநில அரசு தானே பாதிக்கப்படுது. அப்ப அதை அவங்க கருத்தில் கொள்ளாமே அந்த கேள்வி அவங்க முன்வைக்கிறாங்க. சரி, இப்போ இந்த கேள்வி ரெண்டு பார்ட்டம் எடுத்துக்குவோம். இதுக்கு காரணம் முன்னாடி இருந்த அரசுகள். இப்போ நம்ம வந்து காங்கிரஸ் அரசு வந்து அப்பளக்கு இல்லாத அரசு, குறைபாடே இல்லாத அரசுலாம் சொல்ல முடியாது. அதனால தான் காங்கிரஸ் அரசுகள் குறை இருந்ததுனால தான் கம்யூனிஸ்டுகள் வந்து கூட்டணியை விட்டு வெளியே வராங்க. காங்கிரஸ் அரசின் விமர்சனத்தின் மீது தான் நம்ம வச்ச விமர்சனம் தான் இவங்களை ஆட்சிக்கு வரவே வழிவகுத்திருக்கு. காங்கிரஸ் மீதான பல குற்றச்சாட்டுகள், ஓட்டைகள், ஊழல்கள் பேசுனது தான் இவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க ஒன்று இவங்க சக்தியால் மட்டும் ஆட்சிக்கு வரல. இப்போ மகப்பேறு காலத்தில் இருக்கிற தாய்மார்களுக்கான இறப்பு விகிதம், அதே போல் பிறந்த குழந்தை இறப்புது, இந்த இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி, மட்டர்னல் மார்ட்டாலிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக இருக்கிற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் இப்படி இருக்குது. சரி, உத்தரப்பிரதேஷ் கூட நீங்கள் 7 ஆண்டு தான் ஆள்றீங்க, டக்குன்னு ரிசல்ட் வராது. மத்திய பிரதேஷ் எத்தனை ஆண்டாக ஆள்றீங்க? கடைசி 20 வருஷத்தில் ஒரு 19.5 வருஷம் நீங்கள் தான் ஆண்டிருக்கீங்க. அப்போ வந்து அதுக்கு வந்து காங்கிரஸ் தான் காரணமாக? 19.5 வருஷத்தில் உங்களால் குழந்தைகள் இறப்பதை தடுக்க முடியல.